இப்போ நம்ம இருக்கிற கோயிலுக்கு பேர் திரிபுர சுந்தரி சமேத மாசிலாமணீஸ்வரர் கோயில் அப்படின்னு பேர். இருக்கிற கிராமத்துக்கு பேர் கடிச்சம்பாடி. இந்த கடிச்சம்பாடிங்கிறது கும்பகோணத்துக்கு நேர் வடக்காக இருக்கிற ஒரு கிராமம். கும்பகோணத்துலேருந்து நீலத்தநல்லூர் பிரிட்ஜ் வழியாக இப்போ மெட்ராஸுக்கு ஜெயங்கொண்டம் போய் மெட்ராஸ் போகிற பஸ்ஸெலாம் போகுது. அந்த ரோட்டில் வந்தீங்கன்னா நீலத்தநல்லூருக்கு முன்னாடியே ஒரு 6-7 கிலோமீட்டர் முன்னாடியே இருக்கிறது தான் இந்த கடிச்சம்பாடி. கடிச்சம்பாடியில் நேராக இருக்கிறவர் தான் மாசிலாமணீஸ்வரர். இந்த அம்பாளுக்கு பேர் திரிபுர சுந்தரி. இது தேவார வைப்பு தலமோ பாடல் பெற்ற தலமோ இல்லை. ஆனால் பக்கத்தில் இருக்கிற திருப்புரம்பியம், இன்னம்பூர், திருவைகாவூர், திருவிஜயமங்கை இதெல்லாம் தேவாரத்தில் இருக்கிற பாடல் பெற்ற தலங்கள். ஸோ இந்த கோவில் ஏன் இல்லை அப்படின்னா ஒன்று அவ்வளோ பழமை இல்லை, ஏதாவது பாடல்கள் கூட இருந்து கிடைக்காம கூட போயிருக்கலாம். ஸோ இந்த கடிச்சம்பாடியில் ஊருக்கு நடுவுலேயே இருக்குது இந்த திரிபுர சுந்தரி சமேத மாசிலாமணீஸ்வரர் கோயில். நார்மலாக ஒன்றும் பெரிய விசிட்டேஷன் இருக்காது போல் இருக்குது. பட் இந்த ஊருக்கார பையன் ஒருத்தனை கேட்கும்போது இங்கே பிரதோஷம் அந்த மாதிரி இதுக்கெல்லாம் கொஞ்சம் பேர் வருவாங்கன்றான். விச் இஸ் அ குட் திங். இந்த கோயிலில் குறிப்பிட்டு சொல்கிற மாதிரி என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இங்கே கோஷ்டத்தில் லிங்கோத்பவர் இருக்கிற இடத்துல ஒரு ரிஷப வாகனத்தை வச்சுட்டு ஒருத்தர் இருக்கார். அவர் யாருன்னு தெரில நமக்கு. ஐ மிஸ்ஸிங் சம்திங் சிம்பிள், அதுவும் தெரியல. ஸோ இது எங்கேயுமே இது வரைக்கும் பார்த்ததில்லை இந்த மாதிரியான ஒரு அமைப்பை. இங்கே நமக்கு பின்னாடி வள்ளி தேவசேனா சமேத சுப்பிரமணியம் இருக்கார். இங்கே நமக்கு கஜலக்ஷ்மி இருக்கா. இங்கே ஒரு லிங்கம் இருக்குது. இந்த லிங்கத்துக்கு என்ன பேர்னு தெரில. ஒரு சின்ன கோவில் தான். சில சிற்பங்கள் ரொம்ப அழகாக இருக்குது. உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா இந்த துர்க்கை அம்மன் நல்ல அழகான ஒரு சிற்பமே. இங்கே பார்த்திங்கன்னா நம்ம மக்கள் ஹால் டிக்கெட்டு அப்புறம் பல காதல் கதைகள்லாம் எழுதியிருக்காங்க. கொஞ்சம் தவிர்க்கப்பட்டிருக்கலாம். பட் நிறைய கோயில் அப்படி தான் இருக்குது. விசிட்டேஷன் சரியாக இருந்தால் கொஞ்சம் இதெல்லாம் குறையும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னாக்கா ஒரே ஒரு வாகனம் இருக்குது. பைரவர், சூரியன் எல்லாம் இங்கே இருக்காங்க. இங்கே இந்த சிற்பம் இருக்குது. இது என்னன்னு தெரியல. இது ஒருவேளை இந்த சங்கநிதி பதுமநிதியாக இருக்குமோ இல்லை குபேரனா என்னன்னு தெரியல. ஒரு பழமையான பிள்ளையார் இங்கே இருக்கார். ஸோ இங்கே போகிற அந்த மெயின் ரோடு இந்த நீலத்தநல்லூர் கும்பகோணம் மெயின் ரோட்லேருந்து திருப்புரம்பியத்துக்கு போகிற ஒரு சின்ன கிளை ரோடு தான் இப்போ நீங்கள் நேராக பார்க்குறதாங்க பைக்கெலாம் போகிறது. அதில் உள்ளே வந்தீங்கன்னா சிவன் கோயில், மாசிலாமணீஸ்வரர் சிவன் கோயில். இது கடிச்சம்பாடி சிவன் கோயில்னு கேட்டால் தான் தெரியும். அது கோயில் என்னன்னு கேட்டு இங்கே இந்த கோயிலை எல்லோரும் பாருங்கள். இது முன்னாடி இருக்கிற தெரு. இது இதான் அந்த மாசிலாமணீஸ்வரர் கோவில் இருக்கிற கிராமத்துக்கு பேர் கடிச்சம்பாடி. நேரம் கிடைக்கும்போது இந்த மாதிரி கோயில்களுக்கு வாங்க. உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். அதுவரை